எல்லாருக்கும் வணக்கம். நான் குருஜி ட்ரேடிங் இமோஷன் சேனல். இன்றைக்கி நம்ம நேற்றுக்கு அனாலிசிஸ் எல்லாம் கிளியராக போட்டிருந்தோம். நம்ம இன்றைக்கி மெயினாக நிஃப்டியில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,115 அப்படிங்கிற அந்த லெவல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்கக்கூடிய லெவல். இப்போ மார்க்கெட்டு ஃப்ளாட் ஓப்பனாக கீழே வருது அப்படின்னா இந்த லெவலில் அக்செப்டன்ஸோ ரிஜெக்ஷனோ ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். இந்த 18,115 அப்படிங்கிற லெவல் இதில் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னா நான் டைரெக்டாக இந்த டார்கெட் வச்சுட்டு கீழே ஒரு பிஇ பொசிஷனுக்கு போவேன். அதாவது 18,070 அப்படிங்கிற இந்த கீழே இருக்கக்கூடிய லெவல். இங்கேயும் அக்செப்டன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக 18,000 இந்த லோ கிளியர் ஆகும் அப்படின்னு இந்த டார்கெட் வச்சுன்னு நான் கீழே 18,000க்கு டார்கெட் பண்ணுவேன். இந்த லோ ரொம்ப முக்கியம் இந்த வாரத்துக்கு. இந்த லோ எடுத்து சஸ்டெயின் ஆகிடுத்த கீழே அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபால் இந்த வாரம் நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ஃபால் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஹை, அதாவது 18,230 அப்படிங்கிற இந்த லெவலும் ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். இதுக்கு மேலே மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருதுன்னா நல்ல ஒரு அப் மூவை இனி வரக்கூடிய ஒரு 4 நாளில், நாளைக்கு புதன், வியாழம், வெள்ளி, இந்த ஒரு 3-4 டேஸில் நம்ம நல்ல ஒரு அப் மூவ் மார்க்கெட்டில் பார்க்க முடியும். ஓகே, இப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே, அதாவது ஃப்ளாட் ஓப்பனாகி மேலே வருது, இதுக்கு மேலே ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கிது. அக்செப்டன்ஸ் என்னது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடியா பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா கிளியராகவே சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம பார்க்கணும், அக்செப்டன்ஸ் எப்படி நம்ம எடுக்கணும், ட்ரேடு என்ன என்ட்ரி கொடுக்கணும், இதெல்லாமே நம்மளோட ஓல்டு வீடியோஸில் எல்லாமே போட்டிருக்கேன். பழைய வீடியோஸில் நீங்கள் போய் அதை பார்த்துட்டு என்னதுன்னு கற்றுக்கோங்க. நம்மளோட மார்க்கெட் ப்ரொஃபைலோட கோர்ஸ் 15th 1/20/23 நம்ம ஆரம்பிக்கிறோம். இதோட கூகுள் ஃபார்ம் நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில். அதை ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஃபீஸில் நம்ம ஆரம்பிக்கிறோம். மொதல் 15 பேருக்கு மட்டும்தான் இந்த சீட்டு நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஒரு அக்செப்டன்ஸ் கிடச்சிதுன்னு, ஏன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டு திருப்பியும் நம்மளுக்கு எப்படி வேல்யூ இருக்குது, இதில் ஆள் இருக்காங்களா, திருப்பியும் புஷ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் ஒரு அக்செப்டன்ஸ் எனக்கு கிடச்சிது அப்படின்னா இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட். அதாவது 18,310 அப்படிங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட் டார்கெட் 18,380 நான் பிளான் பண்ணி மேலே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவேன். எனக்கு பெஸ்ட்டு சினாரியோ மார்க்கெட்டு 18,210க்கு மேலே. இது நிஃப்டி ஃபியூச்சர் கண்டினியூஷன் சார்ட்டு 30 மினிட்ஸோட மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஸ்பிளிட் சார்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எனக்கு பெஸ்ட்டு சினாரியோ மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் பிளான் மை ட்ரேட். என்னோடய ட்ரேடை நான் பார்த்துப்பேன். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 43,610 அப்படிங்கிற லெவல் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவலில் மார்க்கெட்டு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி கீழே வரது வச்சுக்கோங்களேன். இந்த லெவல் நான் வாட்ச் பண்ணுவேன். இங்கே நான் நேரமே சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் கிடச்சதுன்னா இது என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட், இது என்னோட செகண்ட் டார்கெட். இது எவ்வளோது ஃபஸ்ட்டு டார்கெட்? இது 43,490, இது 43,000, 42,490, இது 42,350 கீழே. அதே மேலே அக்செப்டன்ஸ் கிடச்சிதுன்னா 42,900க்கு மேலே மார்க்கெட் ஓப்பனாகி ஃப்ளாட்டாக மேலே போகுது. இதில் அக்செப்டன்ஸ் கிடச்சிதுன்னா என்னோட டைரக்ட் டார்கெட் இந்த சிங்கிள் பிரிண்ட் 43,080, அடுத்த டார்கெட்டு 43,225. இதுதான் நான் மேலே வாட்ச் பண்ணுறேன். மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்பேன். பேங்க் நிஃப்டியிலையும் இந்த ஹை இந்த லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட ட்ரேடு செட்டப் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். Thank you very much.